ரவுண்ட் நெக் வந்து டிசைன் ஒன்று பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கோன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. நான் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கிறேன். நான் இப்போ எல்லாம் வந்து தச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு 2 பக்கமும். இப்போ இதை கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. நல்ல பக்கமாக பார்த்து இதை கரெக்டாக இந்த பீஸை வந்து சேர்த்து ஒரு மடித்து அதில் வந்து தையல் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பீஸ் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து லேஸ் வந்து வச்சிடலாம். லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனை வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து வச்சுருவோம். இப்போ வந்து சென்ட்ரு வந்து பார்த்துக்குறோங்க. அதில் கரெக்டாக அளவு வந்து 2 பக்கமும் இந்த 2 சென்டரும் கரெக்டாக நீட்டாக வரணும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக அதில் வந்து பார்த்துக்குறோங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நீட்டாக இந்த அளவுக்கு வந்து இதை வந்து பார்த்துக்குறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து வச்சிடலாம். 2 பக்கம் எடுத்துக்கிறோங்க. நல்லா பீஸை முதல்ல வந்து அதாவது லேஸை வந்து முதல்ல வந்து இழுத்துக்கிறோங்க. பெண்டு இல்லாமல் நேர் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வளைவாக வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து ரொம்ப இழுத்துறாமல் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து வச்சிடலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு லேயர் கொண்டு வரணும். அதுக்காண்டி வந்து இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இங்கே கரெக்டாக அந்த இதில் வந்து வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதை வந்து முதல்ல வந்து பாதியிலேருந்து அடிச்சிருங்க. அதாவது கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறோங்க. ரொம்ப பீஸ் வந்து பக்கத்தில் வச்சிடாமல் கரெக்டாக கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறோங்க. பீஸை வந்து பொறுமையாக அடிங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லேயருக்கு இதை கொண்டுகிட்டு வர்றேன். ஃப்ரண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து தேவையான அளவு வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இது வந்து ஒரு சின்ன லேயர் இருக்குது. அதை வந்து நான் வேறு எதுக்கு வச்சுக்கிறேன். பெருசு வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப இழுத்துக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு லேயர் வந்து வச்சிட்டோம். இப்போ இதை வந்து எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ இங்கே வந்து ஒரு பீஸ் வந்து வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து இந்த முதுகு பகுதியை வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த கரெக்டாக இதை இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இதை வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதிலிருந்து கரெக்டாக ஒரு லேயர் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேப் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து இதை வந்து ஒரே மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். மேலே வரைக்கும் இதை வந்து அப்படியே கரெக்டாக கொண்டு போயிருங்க. பாருங்கள், நீட்டாக வந்து இன்னொரு லேயர் வந்து அதில் வந்து வைக்கணும். நம்ம அந்த கோன் அதாவது நம்ம சேஃப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இதை திருப்பி விட்டு மேலேருந்து வச்சுக்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு பக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு வாங்க. பக்கத்தில் வந்து வச்சுருங்க. கரெக்டாக ஒன்றுக்குள்ள ஒன்று வர்ற மாதிரி. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு. கரெக்டாக ஒரே மாதிரி நமக்கு வந்து அந்த பீஸ் வர்ற மாதிரி வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரியே கரெக்டாக ஒன்றோட ஒன்று அப்படியே கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி அதை கரெக்டாக வச்சுருங்க. அடுக்காக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கிளாத்தை வந்து பார்த்துக்கிறோங்க. அந்த சுருக்கம் வந்து வந்துடக்கூடாது.
இந்த லாஸ்ட்டாக இதுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுருங்க. கொஞ்சம் இழுத்து அதை வந்து வச்சுருங்க போதுமான அளவு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் மாத்திரம்தான் இந்த டிசைனு. அதை கரெக்டாக அந்த பிசுரை கரெக்டாக பார்த்துக்குருங்க. கொஞ்சம் கூட பிசுறு வந்து இருக்கக்கூடாது. நம்ம தைச்சதில் வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை கரெக்டாக அந்த பிசுறு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக அதை உள்ளே போகிற மாதிரி இங்கேருந்து வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு லேயர் வந்து இந்த பக்கமாக கொண்டு போயிடணும். இதை வந்து நல்லா நீட்டாக இந்த பக்கம் திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இந்த பக்கமாக வச்சுருங்க. கரெக்டாக பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. ஒரு லேயர் போதுமான அளவு, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் போதும். இப்போ நீட்டாக நமக்கு வந்து ஒரு லேயர் வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு தையல் வந்து அதில் கரெக்டாக போட்டுருவோம். இப்போ அதில் வந்து கரெக்டாக திருப்பி இன்னொரு தையல் வந்து அதில் நீட்டாக போட்டுருங்க. ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம், அதே இதில் வந்து இன்னொரு தையல் வந்து அதை வந்து போட்டுடலாம். கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு லேயர் போதுமான அளவு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் இருந்து அடிச்சிருவோம். இப்போ இந்த ஒரு அதாவது நமக்கு வந்து ரைட் சைடு வர்ற பக்கம் மாத்திரம் இந்த டிசைன் வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக பீஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. இதை வந்து கரெக்டாக மடித்து இந்த அளவுக்கு இப்படியே கொண்டு வரணும். இந்த அளவுக்கு கொண்டு வர்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக பிசுரெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கிட்டு பீஸை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே வந்து கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க. பிசுறு வந்து கொஞ்சம் கூட வெளியில் வந்துடக்கூடாது. அது கரெக்டாக அப்படியே திருப்பிட்டு இந்த பிசுறில் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இதில் வந்து நான் மார்க் பண்ணது உங்களுக்கு வந்து காமிக்கலை, அவ்வளோதான். இதை கொண்டு வந்து இந்த லாஸ்ட் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக பிசுரை வந்து அதை அடித்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து நீட்டாக ஒரு லேயர் வந்து வச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு தையல் வந்து அப்படியே போட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு லேயர் மாத்திரம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இன்னொரு லேயர் வந்து இதில் கரெக்டாக அளவு பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு லேயர் வந்து வச்சிடலாம். கரெக்டாக பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு. கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கும். எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைங்க. இப்போ இதை வந்து இந்த பக்கம் எடுத்து விட்டுக்குருங்க. லைட்டாக வந்து பீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இழுத்துறாமல் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்துக்குருங்க. அப்போ தான் வந்து பீஸ் வந்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். சுருக்கம் இல்லாமல் இழுக்கணும் அப்படின்னா இருக்கணும்னா கரெக்டாக வந்து
கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த கேப் எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ ரைட் சைடில் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் கரெக்டாக மார்க் பண்ணதுலேயே வச்சுருங்க. எப்போ தைச்சிங்கன்னாலும் கரெக்டாக வந்து ஒரு சேஃப் வச்சுட்டிங்கன்னா அடுத்தது அதே அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வைங்க. இதை வந்து இந்த இடத்த கட் பண்ணி விட்டு கரெக்டாக அதே அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நீட்டாக நமக்கு வந்து இன்னொரு லேயரும் வச்சாச்சு. இதில் இன்னொரு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நமக்கு வந்து இந்த சேஃப் பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதை ஜாயின் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் பீட்ஸ் வேணும்னா ஒவ்வொரு பீட்ஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ நான் அதை வந்து முடிச்சுட்டு வந்து நான் அதில் வந்து கரெக்டாக அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு ஒவ்வொரு பீட்ஸ் வந்து கம்மியான பீஸு தான் இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து ஒரு 12-13 பீஸ் அளவுக்கு தான் நமக்கு வந்து இருக்குது. அதில் வந்து அந்த பீட்ஸை வச்சு அதில் தைச்சிட்டு நான் லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. லேஸ் வச்சு அதே கிளாத்தில், அதாவது சாரீ வந்து எல்லோ கலர், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு கலரில் வந்து இந்த டிசைன் வந்து வச்சுருக்கோம். எப்படி நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி நெக் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.